இவரின் திருக்குறள் அறிவோம். குறள் விளக்கம், வாசக விளக்கம், பொருள் விளக்கம் மற்றும் தத்துவ நோக்கு மேற்கோள்களுடன் வழங்கப்பட்டுள்ளது. முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. விளக்கம்: எல்லா எழுத்துக்களுக்கும் ஆ எனும் எழுத்து ஆதியாக இருப்பதைப் போல் இந்த உலகத்துக்கும் ஆதியாக இருப்பவர் பரம்பொருள் தெய்வம் ஆவார். வாசக விளக்கம்: அகரம் ஆ என்ற எழுத்து தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்து ஆகும். முதல ஆரம்பமாக, முதலாவது என்பது பொருள். எழுத்தெல்லாம் எல்லா எழுத்துகளும் ஆதி ஆரம்பம் தொடக்கமாகும். பகவன் தெய்வம் கடவுளாகும். முதற்றே ஆரம்பமாகத்தான் என்பது பொருள். உலகு இந்த உலகமாகும். விரிவான விளக்கம். திருவள்ளுவர் தனது முதல் குறளில் படைத்தல், பராமரித்தல், அழித்தல் என 3 காரியங்களையும் ஆளும் கடவுளை உலகின் தொடக்கமாக குறிப்பிடுகிறார். தமிழில் எழுத்துக்கள் ஆ என்ற ஒலியுடன் தொடங்குவது போலவே இந்த உலகின் தோற்றத்திற்கு மூல காரணம் கடவுளே என்பதாகவும் அவர் கூறுகிறார். இது ஒரே நேரத்தில் மிக குறைந்த சொற்களில் மிகவும் ஆழமான தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. மொழியின் தொடக்கம் ஆ, உலகின் தொடக்கம் பகவன். தத்துவ நோக்கு. திருக்குறள் தத்துவ நெறி, ஒழுக்க நெறி நூல் என்பதால் இது ஒரு இனிய தொடக்கமாகும். மனித வாழ்க்கை தரம் உயர வேண்டுமானால் கடவுளை அறிந்து அவரை வணங்கும் பண்பு இருக்க வேண்டும் என்பது இந்த அதிகாரத்தின் வழிகாட்டும் நோக்கமாகும். மேற்கோள்கள். சிலர் இந்த குறளை வெறும் ஹிந்து கடவுள் பற்றிய அல்லாமல் அனைத்து மதங்களுக்கும் பொருந்தும் ஆன்மீக உண்மை என பாராட்டுகிறார்கள். ஆ என்பது ஓங்காரத்தின் ஓம் என்ற தொடக்க ஒலி என்றும் சிலர் விளக்குகிறார்கள். கடவுள் வாழ்த்து 2வது குறளில் மீண்டும் சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுக்கு நன்றி.